கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் தேவனுடையவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். அப்பொழுது கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருக்கும். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தின் கடைசி வரிகளை பாருங்க. அங்கே நெகேமியா தேவ சமூகத்தில் இப்படியாக ஜெபிக்கிறார்: என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். உண்மையிலே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது அல்லது ஆராதிக்கும் பொழுது நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம். என்னவென்று சொன்னால், அழுது ஜெபிக்கிறோம், உபவாசித்து ஜெபிக்கிறோம், காத்திருந்து ஜெபிக்கிறோம், பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறோம். ஒருவேளை ஒரு சில தேவ மனிதர்களிடத்தில் சொல்லி அவர்கள் கரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இப்படி பல விதங்களிலே தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற நாம் தேவனிடத்தில் வந்து இப்படி ஜெபிக்கிறோமா என்பதை கவனித்து பாருங்கள். ஆண்டவரே, என்னை நினச்சிக்கிடுங்கப்பா அப்படின்னு ஜெபிக்கிறோமான்னு பாருங்கள். அதிலும் இங்கே நெகேமியா சொல்கிறார், எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு என்னை நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். உண்மையிலேயே வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிற பரிசுத்தவான்கள் வாழ்க்கையை கவனித்து பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் இருக்கிற சில ஞானம், அவர்கள் ஏறெடுக்கிற ஜெபம், அவர்களிடத்தில் இருக்கிற அனுபவம் நமது வாழ்க்கையில் இல்லை. அப்படிப்பட்ட ஞானம் நமக்கு எட்டாத உயரத்தில் இருக்கிறது போல இருக்கு. பிரியமானவர்களே, ஆகவே என்னுடைய ஊழியத்தின் பாதையிலும் தனிப்பட்ட விசுவாச வாழ்க்கையிலும் பரிசுத்தவான்கள் ஏறெடுத்த ஜெபத்தையே நானும் ஏறெடுப்பேன். ஆண்டவரே, என்னையும் நினைத்தருள், என்னையும் கண்ணோக்கி பாரும், என்மேல் நோக்கமாயிரும். இப்படி ஜெபிக்கிற அனுபவம் எனக்கு உண்டு. எதற்காய் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவன் அன்புள்ளவர், தேவன் மாறாதவர். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, எவனிடத்தில் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவனிடத்துல தான் நான் இரக்கமாக இருப்பேங்கிறார். எவனை உயர்த்துறதுக்கு மேன்மைப்படுத்துறதுக்கு சித்தமாக இருக்கிறேனோ அவனை தான் மேன்மைப்படுத்துவேங்கிறார். ஒரு உலக பிரகாரமான பழமொழி சொல்லுவாங்க, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாதும்பாங்க. அதே போல் யோசித்து பாருங்கள், இன்றைக்கி தமிழகத்தில் குறைஞ்சது ஒரு 50,000 ஊழியக்காரங்க இருப்பாங்கன்னு வைங்களேன். ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்க 10 பேர் தான் இருப்பாங்க. 10 பேர் தான் பிரபலமானவங்க இருப்பாங்க. மீதி ஊழியக்காரங்க நமக்கு தெரியாது, அங்கங்கே மறைந்து இருக்கிறாங்க. அப்போ இந்த 10 பேரை பிரபலப்படுத்தி வைத்திருக்கிற தேவன் மற்றவர்களை ஏன் பிரபலப்படுத்தலை அப்படின்னா, அதுக்கு கர்த்தருக்கு தான் தெரியும், ஏன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் என்ன விருப்பம் இருக்குது? நம்மையும் கர்த்தர் மேன்மைப்படுத்த வேண்டும், நம்முடைய பேரையும் பெருமைப்படுத்த வேண்டும், நம்மையும் அநேகருக்கு தேவன் அறிமுகப்படுத்த வேண்டும் ஆசைப்படுறோம்ல. அப்போ கவனிங்க, நெகேமியா அதைத்தான் ஜெபிக்கிறார், எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். ஐயா, உங்கள் சபைக்கு வர 100 பேருக்கு அற்புதம் நடக்கு, உங்களுக்கு நடக்கலை, சந்தோஷமாக இருக்குமா? உங்கள் பக்கத்து வீட்டில் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மையாக உயர்த்தப்படுறாங்க, நீங்கள் உயர்த்தப்படலை, சந்தோஷமாக இருக்குமா? இல்லை. அப்போது இங்கே ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் தேவ சமூகத்தில் வருகிற நாம் நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக தேவ சமூகத்தில் மன்றாட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனக்கு ஒரு நண்பர் உண்டு, அவர் அடிக்கடி சொல்வார், நான்லாம் எனக்காக ஜெபிக்கவே மாட்டேன், நான் எப்போவுமே மற்றவங்களுக்காக தான் ஜெபிப்பேன். கேட்டால் அவர் சொல்லுவார், யோபு தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் செய்த பொழுது அவருடைய சிறையிருப்பு மாறிச்சு, அதனால் நான் எனக்கு ஜெபிக்க மாட்டேனே, என் மனைவி பிள்ளைகளுக்கு ஜெபிக்க மாட்டேனே, நான் எப்பவும் மற்றவர்களுக்காக தான் ஜெபிப்பேன், என்ன கர்த்தர் பார்த்துக்கிடுவார், இப்படியே சொல்லிட்டு இருந்தார். ஒரு நாள் வந்துச்சு, திடீர்னு பார்த்தீங்கன்னா அவரை வேலையிலேருந்து தூக்கிட்டான். வேலையிலேருந்து தூக்கினா 2 மாதம் சம்பளம் கிடையாது. மனுஷன் அழுது புலம்பிட்டார். அப்போ நான் அவரை போய் பார்க்க போனேன். அடிக்கடி நீங்கள் உங்கள் பார்வைக்கு அருமையான ஒரு முட்டாள்தனத்தை சொல்லுவீங்க தெரியுமான்னு. என்னன்னாரு, ஆண்டவரே பைபிளில் சொல்கிறாரு, கேளுங்கள் அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படுங்கிறார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறாங்காரு. ஒரு தகப்பன் தன் பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானங்கார். அப்போ தகப்பன்ட்டே பிள்ளை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்கிறத ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். அப்படி இருக்கும்போது நான் எனக்காக கேட்க மாட்டேன், எனக்காக ஜெபிக்க மாட்டேன்னு சொன்னால் நீ வசனத்துக்கு கீழ்ப்படியில், நீ வசனத்துக்கு வெளியே போகிற. ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்த தாம்பிள்ளை தானாக வளரும்னா அன்றைக்கி நான் அவருக்கு சொல்லி கொடுத்தேன், நீர் மாதம் 50,000 ரூபா சம்பளம் வாங்குறீரு, 50,000 ரூபாயும் அடுத்தவனுக்கு கொடுத்துரும், 50,000 ரூபாயும் என்ன பண்ணிடும், மற்றவங்களுக்கு செலவழிச்சிரும். ஒவ்வொருக்கு ஒன்றுமே செலவழிக்காதையும், சாரி பார்த்து விதவியை போஷித்த போல என்ன போஷிப்பாருன்னு சொல்லுமேன்னே. அப்போ தான் அவர், அது எப்படி பிரதர்,
நான் வாங்குகிற சம்பளத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுமான்னார். அதே தாயா சொல்கிறேன், நீர் ஜெபிக்கிற ஜெபத்தை ஊரில் உள்ளவனுக்கெல்லாம் பண்ணுறீரு, ஆனால் நீர் வாங்குகிற சம்பளத்தை மட்டும் உமக்காக வச்சுக்கிடுவீரான். இது என்ன நியாயம்? நீர் ஜெபிக்கிறத உமருக்கே ஜெபிக்க மாட்டீரான், ஆனால் வாங்குகிற சம்பளத்தை மட்டும் உங்களுக்காக செலவழிப்பீங்களா? அப்போ நீ உண்மை இல்லவன் கிடையாதுன்னே. அப்போ தான் அவருக்கு கண்ணு திறந்துச்சு. ஆமாம், தப்பு தான், நான் எனக்காகவும் ஜெபிக்கணும். பாருங்கள், மறுபடியும் அவருக்காக அவர் அழுது ஜெபிக்கிறார், என்ன மன்னியோ ஆண்டவரே. மறுபடியும் அதே கம்பெனிலேருந்து வேலைக்கு சேர்த்துக்கிட்டான். இப்போ யோசித்து பாருங்கள், கர்த்தர் சில நேரம் சில தேவ பிள்ளைகளுக்கு சில காரியத்தை அனுபவத்தின் பூர்வமாக கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை நினைத்தருளும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட சில காரியங்களை தேவன் உங்களுக்கு கிருபையாய் தந்து ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான அந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். நீர் உமது பிள்ளைகள் மீது கண்ணோக்கமாக இருந்து அவர்கள் பழுகவும் பெருகும்படி இரக்கம் பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென்.